கால்களின் சார் அஸ்வின் சார், நீங்கள் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஓகே சார், ஓகே. யா, கீழே படுத்துக்குங்க. அது அது ஓகேவா? வயிறை எடுத்துருவா. சரிங்க, வயிறை எடுத்துரு. ஏன்னா நீங்கள் ரொம்ப இன்டென்ஸாக பண்ணும்போது ஓகே ஓகே ஓகே, படுங்க படுங்க, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே. யா, குட் மார்னிங் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே, கீழே படுத்துங்க சார். ஷவாஸ்னால படுத்துங்க. கால் ரெண்டும் அகலமாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. கைகளை உடம்புலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. உள்ளங்கைகள் வந்து வானத்தை பார்த்தா மாதிரி இருக்கட்டும். ஓகே, ஷவாசனா. இப்போ உங்கள் கவனத்தை கால்களின் விரல்களுக்கு கொண்டு வாங்க. உங்களுடைய கால்களின் பாதங்கள் மென்மையாக இருப்பதை உணருங்க. கணுக்கால், முட்டிப்பகுதி, துடைப்பகுதி, இடுப்பு, பட்டக்ஸ் மசில்ஸ், லோயர் பேக், மிடில் பேக், அப்பர் பேக், லோயர் அப்டமன், மிடில் அப்டமன், upper abdomen, rib cases, chest muscles, shoulder joints, shoulder muscles. Relax your right arm, left arm, neck region, head region. Completely relax your body from your toes to your head. Mentally, completely relax your body from your toes to the head region. இன்றைய பயிற்சிக்கு உங்களை மனதளவிலும் உடம்பளவிலும் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். என் கவனம் முழுவதும் என் பயிற்சியின் மீது மட்டுமே இருக்கும். என் கவனம் முழுவதும் அடுத்த 1 மணி நேரத்திற்கு என் பயிற்சியின் மீது மட்டுமே இருக்கும். என்னால் அனைத்து பயிற்சிகளையும் ஆசனாக்களையும் என்னால் முடிந்தவரை முழு சிறப்பாக செய்ய முடியும் என்று மனதளவிலும் உடம்பளவிலும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் மைண்ட் இஸ் பவர்ஃபுல் தென் அவர் ஃபிசிக்கல் பாடி. வாட் வி திங்க் வி பிகம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே, இப்போ கால் ரெண்டும் ஒன்றா சேர்த்துருங்க. கைகள் ரெண்டையும் தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு வந்து நன்றாக கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச், ரிலாக்ஸ். ஓகே ஓகே, இப்போ உங்களோட ரைட் சைடு திரும்பி எழுந்து உட்காருங்க. ஓகே, குட். சுகாசனில் உட்காருங்க. நார்மல் சீட்டிங்கில் உட்காருங்க. கைகளை சின்முத்திரையில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய 2 கைகளும் முட்டிக்கு மேலே இருக்கட்டும். சின்முத்ரா, இது சின்முத்ரா. இது சின்ன சரிங்களா சார்? ஓகே, கட்சி. முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். கண்ணை மூடிக்கங்க. மூச்சை கவனிங்க. ஒரு சில நொடிகள் உங்களுடைய மூச்சை கவனிங்க. உங்களுடைய மூக்கின் நுனியின் மீது உங்களுடைய கவனத்தை வைங்க. Three rounds of Omkar chanting followed by Shanti mantra Sahana Bhavatu. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Okay, கையை நமஸ்கார முத்திரையில் வச்சுங்க. சென்டர் ஆஃப் யுவர் செஸ்ட். லீட் அண்ட் ஃபாலோ.
ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधिदम् अस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः. Good. Rub your hands and gently massage your face. ஹரியோ. ஓகே, இப்போ மேலே எழுந்துருங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பயிற்சி டயபெட்டிஸ்க்கான பயிற்சி. ஓகே, நம்மளோட பேன்க்ரியாஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான பயிற்சி. ஓகே ஓகே, now we'll start with the breathing practice. ஓகே, கால்களை இப்படி நேராக வச்சுக்கோங்க, கைகளை இப்படி வச்சுங்க. ஓகே, கைகளை இப்படி வச்சுங்க. Inhale, exhale, deep inhalation. Inhale, exhale. You can close your eyes, enjoy the breathing. Inhale, exhale, inhale, exhale. இப்போ மூச்சை வெளியிடும் போது அகாரா சாண்டிங். Inhale, 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 relax. Very good. இப்போ கைகளை தொடைக்கு மேலே வச்சுங்க. ankle stretch breathing. Inhale, lift your ankle. ஹைட்டாக இருக்கவங்க மேலே ஃபேனை பார்த்துக்குங்க. Be conscious. Exhale. Inhale, lift your toes. Inhale, exhale, slow and steady breath. Inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. இப்போ ஓம்காரா சாண்டிங். Inhale, Om. Very good. Inhale, Om. Inhale, Om. Inhale, Om. Good. Okay. Now we'll start jogging. கை எப்படி வச்சுங்க? ஸ்லோ ஜாக்கிங். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கால் முட்டி வந்து செஸ்ட் கிட்ட வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோ ஜாக்கிங். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ ஹீல் வந்து பட்டக்ஸை டச் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Slow jogging. 1 2 3 4 5 6 7 8 9
10. இப்போ heel வந்து elbow touch பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10. Slow jogging. 1 2 3 4 5 6 7 8 9 10. Good, very good. Lean forward. கைகளை முட்டியில் வச்சுட்டு வாயை திறந்து வாயில் மூச்சு எக்ஸேல் பண்ணுங்க. Until you feel relaxed, exhale. வாயில் எக்ஸேல் பண்ணுங்க. வாயில் ரிலாக்ஸ். ஓகே, மேலே வந்துடுங்க. இப்போ சைட் பெண்டிங். காலை வந்து இப்படி வைங்க. காலை நல்லா வச்சு side bending. Okay, start. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Very good. இப்போ alternative toe touch. Alternative toe touch. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Very good. இப்போ backward forward backward swing. Backward forward swing. கை வந்து காலை தாண்டி போடணும். Swing like swing. Start. 1 2 3 4 5 6 7. நல்லா ஸ்விங் ஆகட்டும். பாடி நல்லா ஸ்விங் பண்ணுங்க. 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Very good. வாங்க சார், வாங்க. Okay, now lie down. பவன முக்தாசனா கிரியா. ஓகே, இந்த மாதிரி படுத்துட்டு ரைட் லெக்கை இப்படி மடிச்சுக்கங்க. ஹலோ, சரி சரி, ஓகே. ஓகே 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 ஓகே. ரைட் லெக்கை இப்படி படிச்சுட்டு, ஓகே, முட்டியை எடுத்துன்னு வந்து ஃபஸ்ட்டு நல்லா இப்படி காலை இப்படி நல்லா செஸ்ட்டுக்கிட்ட கொண்டு வந்துடுங்க. சின்ன தூக்கிட்டு வந்து இப்படி முட்டியில் வைங்க. ஓகே, இப்போது ரைட் லெக் நல்லா ஸ்டிஃபாக நீட்டிக்குங்க. இப்போது கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. Very good. Anti-clockwise. Anti-clockwise, same leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. Fantastic. Super. Very good. இப்போ இன்னொரு காலை மடக்குங்க. மடக்கி எடுத்துன்னு வாங்க. செஸ்ட்டு கிட்ட எடுத்துன்னு வாங்க. சின் கிட்ட எடுத்துன்னு வாங்க. முடிஞ்சதுன்னா எடுத்துன்னு வந்து இப்போ உங்கள் சின்ன எடுத்துன்னு வந்து முட்டியில் வச்சுக்கோங்க. கீழே இருக்க காலை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நீட்டுங்க. ஆங்கிள் நல்லா முன்னாடி ஸ்ட்ரெச்சாக இருக்கணும். கீழே இருக்க கால் இப்போ 90 டிகிரி தூக்கி ரொட்டேட் பண்ணுங்கள். கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடிட்டு உங்களோட அவேர்னஸை லோயர் அப்டமனில் வைங்க. 2 3 4 5 6 7 8 9 10. Very good. Yeah. இப்போ anti clockwise, same leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. Fantastic. Okay. ஷவாசனால ரிலாக்ஸ் பண்ணுங்க. 2 minutes ரிலாக்ஸேஷன். கீழே படுத்துங்க சார். கீழே படுத்துக்குங்க. கால்கள் ரெண்டும் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. கைகள் வந்து உடம்பை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கட்டும். உள்ளங்கைகள் வானத்தை பார்த்தா மாதிரி இருக்கட்டும். உங்களுடைய வயிற்று பகுதியை கவனிங்க.
ஓகே, இப்போ மூச்சை இழுத்து வயிறை பெருசாக்குங்க, மூச்சை விட்டு வயிறை சிலுசாக்குங்க. உங்களோட வயிற்று பகுதியை ஒரு பலூன் போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். பலூனுக்குள்ளே காற்று உள்ளே போச்சு அப்படின்னாக்கா பலூன் வந்து பெருசாக ஆகும். பலூன்லேருந்து காற்றை வெளியே விட்டுட்டோம் அப்படின்னாக்கா பலூன் சுருங்கிடும். அந்த மாதிரி உங்களோட வயிற்று பகுதியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வயிறை மேல் நோக்கி விரிவடைய செய்யுங்க. உடம்பிலிருந்து காற்று வெளியே போகும்போது பலூன் சுருங்குவது போல வயிறு உங்களுடைய முதுகுத்தண்டை நோக்கி உள்ளே போகட்டும். பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. வயிறு சுவாச பயிற்சி நம்மளுடைய நுரையீரலின் ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கான பயிற்சி. இப்பொழுது அகாரா சாண்டிங். மூச்சை நல்லா உள்ளே இழுங்க, வயிறை பெருசாக்குங்க. மூச்சை வெளியிடும் போது அகாரா சாண்ட் பண்ணுங்க. சாண்ட் அகாரா. இன்னொரு தடவை மூச்சை நல்லா உள்ளே இழுங்க, வயிறை பெருசாக்குங்க. சாண்ட் அகாரா. இன்னொரு தடவை மூச்சை நல்லா உள்ளே இழுங்க, வயிறை பெருசாக்குங்க. சாண்ட் அகாரா. வெரி குட், வெரி குட். ஓகே, இப்போ கால் ரெண்டும் ஒன்றா சேர்த்துட்டு கைகளை தரையோட தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு கைகளை கோர்த்து தரையோட நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். முன்னாடி காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், பின்னாடி கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். ஓகே, இப்போ வலது புறமாக திரும்பி எழுந்து நில்லுங்க. மேட்டுக்கு முன்னாடி வந்துருங்க. கைகளை நமஸ்கார் முத்ரால வைங்க. Inhale deeply, chant Omkara. Iranmayena Trena Satyasya Pihitam Mugam Tattvam Pushanna Pavruno Satya Dharmaya Drishtaye. Om Shanti Shanti Shanti. 1 Pranayamasana, 2 Ashta Uttasana, 3 Pada Astasana, forward bend, 4 right leg back, Ashwa Chanjalasana, 5 left leg back, Parvatasana. Try to touch your heel on the ground. Okay, knees down, chest down, chin down. Make sure your tummy is not touching the floor, your thigh is not touching the floor. Okay, release your legs, come to Bhujangasana. Again Parvatasana. Right leg front, left leg front. Inhale, arch back. Exhale, down. Inhale, left leg back. Exhale, right leg back. Knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg front. Exhale, right leg front. Inhale, arch back. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back. Knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg front. Exhale, left leg front. Inhale, arch back. Exhale, down. Inhale, left leg back. Exhale, right leg back. Knees down, chest down, chin down.
Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale left leg front. Exhale right leg front. Inhale arch back. Exhale down. Inhale right leg back. Exhale left leg back. Knees down, chest down, chin down. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale right leg front. Exhale left leg front. Inhale arch back. Exhale down. Inhale left leg back. Exhale right leg back. Knees down, chest down, chin down. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale left leg front. Exhale right leg front. Inhale arch back. Exhale down. Inhale right leg back. Exhale left leg back. Knees down, chest down, chin down. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale right leg front. Exhale left leg front. Inhale arch back. Exhale down. Inhale left leg back. Exhale right leg back. Knees down, chest down, chin down. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale left leg front. Exhale right leg front. Inhale arch back. Exhale down. Inhale right leg back. Exhale left leg back. Knees down, chest down, chin down. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale right leg front. Exhale left leg front. Inhale arch back. Exhale down. Inhale left leg back. Exhale right leg back. Knees down, chest down, chin down. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale left leg front. Exhale right leg front. Inhale arch back. Exhale down. 11th round. Inhale right leg back. Exhale left leg back. Knees down, chest down, chin down. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale right leg front. Exhale left leg front. Inhale arch back. Exhale down, final round. Inhale left leg back. Exhale right leg back. Knees down, chest down, chin down. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale left leg front. Exhale right leg front. Inhale arch back. Relax. நில்லுங்க அப்படியே ரொம்ப நாள் கழிச்சுட்டா பண்ண. ஓகே நில்லுங்க. ஸ்டாண்ட். அஸ்வின் சாருக்காக எனக்கு பண்ணேன். எல்லாம் நீங்களா பண்ணிவிடுங்க, அவருக்கு தெரியாதுல்ல. ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கண்ணை முடிக்குங்க. அப்சர்வ் யுவர் ஹார்ட் பீட். அப்சர்வ் யுவர் ஹார்ட் பீட். வாயில் மூச்சு விடாதீங்க. இப்படி நின்றுட்டு கண்ணை மூடிட்டு ஹார்ட் பீட்டை கவனிங்க. ஒரு 1 மினிட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 1 மினிட் உங்களோட ஹார்ட் பீட் நார்மல் ரிதம்க்கு வரட்டும். உங்களோட ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக இருந்த ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வருதா கவனிங்க. ஓகே ரிலாக்ஸ். ஓகே ஃபைன். ஓகே இப்போ காலை எப்படி வச்சுங்க. காலை இப்படி ஒன்றா வைங்க. கைகளை எப்படி வைங்க. Inhale, jump. இப்போ நம்ம பண்ண போகிறது ட்ரிகோணாசனா. ஓகே ஓகே. ரைட் லெக்கை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்கள். சார் அஸ்வின் சார் ரைட் லெக்கை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்கள். Inhale. ஓகே எக்ஸேல் பண்ணும்போது எப்படி வரணும். சைடாக இந்த மாதிரி வரணும். கீழே இருக்க காலுக்கு நேராக உடம்பு வரணும். ஓகே ஃபர்தர் எக்ஸலேஷன் till your body down.
கைகளை வந்து இப்படி எடுத்துட்டு வாங்க. இப்போ செஸ்ட்டை வந்து பேக்கில் தள்ளுங்க, நல்லா பேக்கில் தள்ளுங்க, நல்லா பேக் 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 பேக். வெரி குட், ஸ்டே தேர். நல்லா கழுத்து திருப்பி மேலே இருக்க கையை பாருங்க. 1 2 3 4. வெரி குட். 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Inhale up. சூப்பர், வெரி குட், குட். இப்போ ரைட் லெக்கை நேராக கொண்டு வந்துடுங்க. லெஃப்ட் லெக்கை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு பார்த்தா ரைட் லெக்கை 60 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கை எப்படி எடுத்துன்னு வாங்க. கை நல்லா ஸ்டிஃபாக இருக்கட்டும். மூச்சை இழுங்க, மூச்சை விட்டுட்டே சைடு போங்க. நல்லா சைடு போயிட்டு 50% மூச்சை விட்டுருங்க. மீதி 50% மூச்சு அப்படியே சைடில் கொண்டு வாங்க. ஓகே, இப்போ பாடியை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். தலையை திருப்பி மேலே இருக்க கையை பாருங்கள். ஸ்டே தேர். 1 2 3 4. வெரி குட். 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Inhale. வெரி குட். ஓகே, இப்போ கீழே உட்காந்துருங்க. காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உட்காந்து காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கால் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கால் நல்லா ஒன்றா சேர்த்துங்க. காலை ரெண்டும் ஒன்றா சேர்த்துங்க. கால் நடுவில் கேப் இருக்கக்கூடாது. சரியா? ஓகே, கைகளை இப்படி எடுத்துகிட்டு வாங்க. கைகளை காதுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு வாங்க. இன்ஹேல், ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். எக்ஸேல், டவுன். கால் விரலை பிடிக்க ட்ரை பண்ணுங்க. முட்டி மடியாமல் பிடிக்க ட்ரை பண்ணுங்க. வெரி குட். ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கிறவங்க ரேவதி மேம் நல்லா பிடிச்சி எல்போ கீழே வைக்க ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5. கால் நடுவில் காலை இப்படி வைங்க. கால் நடுவில் கேப் இல்லாமல் வைங்க. 7 8 9 10 11 12 13. ஷைம்லா காலை தூக்காமல் ட்ரை பண்ணுறா. 14 15 16 17 18 19 20. Inhale up. பின்னாடி வச்சுட்டு அப்படியே பின்னாடி கையை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு லெஃப்ட். கால்கள் விரல்கள் தரையில் படுற அளவுக்கு அப்படியே தூக்குங்க. லெஃப்ட் பார்த்து. மேட் வந்து சறுக்க போகுது. பி கேர்ஃபுல். ஸ்டே தேர். 1 2 3 4 5. வெரி குட் ஷர்மிளா. வெரி குட், வெரி குட். 7 8 9 10. ஃபேண்டாஸ்டிக். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் தூக்குனா டச் ஆகிடும். வெரி குட், ஃபைன். இப்போ வக்ராசனம். வக்ராசனம் எப்படி பண்ணுறது? வக்ராசனம் எப்படி பண்ணுறது? நந்தினி, ஷாலினி, கரெக்ட். ஓகே, இதான் வக்ராசனா. சரியா? இப்படி. இப்போ கால் இப்படி இருக்கா? இப்போ ரைட் லெக்கை இந்த மாதிரி மடிங்க. மடித்து இப்படி உங்களோட டோஸ் இருக்கு இல்லையா, கால் கூட விரல்கள் இருக்கு இல்லையா, அது முட்டியில் வைங்க. ஓகே, வச்சுட்டிங்களா? ரைட் லெக்கு வந்து மடிச்சிருக்கீங்களா? ஸோ ரைட் ஹேண்டை பின்னாடி இப்படி வைங்க. இப்படி கிட்ட வைக்க வைக்க நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆசனா செய்கிறதுக்கு தூரமாக வைக்க வைக்க ஈஸியாக இருக்கும். அதனால் தூரமாக வச்சுக்கூடாது. எந்த அளவுக்கு மீடியமாக வைக்கணுமோ வச்சுக்கணும். ஓகே, கையை இப்படி மேலே தூக்குங்க. லெஃப்ட் ஹேண்டை மேலே தூக்குங்க. மூச்சை இழுங்க. ஃபஸ்ட்டு மூச்சை விடும் போது வயிறை உள்ளே தள்ளுங்க. நல்லா சக் பண்ணுங்கள். மூச்சை வெளியிடும் போது வயிறை சக் பண்ணிவிட்டு இப்படி பாடியை ட்விஸ்ட் பண்ணி, ஓகே, இந்த சுண்டு விரலை பிடிக்க ட்ரை பண்ணு. கிராஸ் பண்ணுங்கள். முட்டியை கிராஸ் பண்ணு. கை. குட் குட் சார். ஓகே, இப்படி திருப்புங்க. திருப்பி பின்னாடி உங்கள் ஷோல்டரில் உங்கள் சின்ன வைக்க ட்ரை பண்ணுங்க. வெரி குட். ஸ்டே தேர். 1 2. இந்த காலை கீழே வைங்க. 4 5 6 7 8 9 10 11. இங்கே பிடிக்க ட்ரை பண்ணுங்க. 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். வெரி குட், வெரி குட், சூப்பர். இப்போ மாற்றுங்க. காலை மாற்றுங்க. காலை மாற்றுங்க. இப்போது இப்படி பண்ண இல்லையா? இப்போ இப்படி இந்த கால். ஓகே, யா. இப்போ இந்த கையை பின்னாடி வச்சு கை மேலே தூக்கணும். இன்ஹேல். எக்ஸேல் பண்ணும்போது வயிறை உள்ள தள்ளுங்க. நல்லா உள்ள தள்ளுங்க. வயிறை உள்ள தள்ளிட்டு பாடியை ட்விஸ்ட் பண்ணி வைக்க ட்ரை. யா, ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார். 1 2 3 4 5 6 7
8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்போ யாரெல்லாம் உங்களோட கவனத்தை வயிற்றில் வச்சிங்க? வெரி குட். ஓகே ஃபைன். நம்ம ஆசனா பண்ணும்போது நம்ம கவனம் வந்து எந்த மசில்ஸ் இன்வால்வ் ஆகுதோ அந்த மசில்ஸ் மீது நம்ம கவனத்தை வைக்கணும். சரிங்களா? அப்போ தான் அந்த இடத்துல பிராண சக்தி போகும். ஓகே, மைண்டு வேறு எங்கேயோ இருந்து நம்ம இங்கே பண்ணோம் அப்படின்னா இது வந்து எக்ஸசைஸாக மாறிடும், யோகாவாக வராது. சரிங்களா? யோகான்றது நம்ம பயிற்சி செய்யும் போது அந்த உறுப்பின் மீது நம்மளோட கவனத்தை வைக்கணும். ஓகே ஃபைன். இப்போ கீழே படுத்துங்க, இப்படி படுத்துங்க, கீழே படுத்துட்டு காலை ரெண்டும் ஒன்றா வைங்க. வச்சுட்டு கைகளை உங்களோட ரிப்கேஸ் இருக்குல்ல, எண்ட் ஆஃப் த ரிப்கேஸில் வைங்க. எண்ட் ஆஃப் த ரிப்கேஸ் உங்கள் செஸ்ட்டுக்கு கீழே, ஜஸ்ட் பிலோ யுவர் செஸ்ட்டு. கை நல்லா பாடியை ஒட்டி இருக்கட்டும், பின்னாடி 2 பெருவிரலும் ஒட்டி இருக்கட்டும். கினே லிஃப்ட் அப்படியே தூக்குங்க, ஃபுல்லாக தூக்குங்க. இந்த மாதிரி தூக்கி இங்கே பாருங்கள். இப்போ என்னோடய இடுப்புக்கும் ஃப்ளோருக்கும் கேப் இருக்குது, அதை ரெடியூஸ் பண்ணுங்கள். ரெடியூஸ் பண்ணிட்டு நல்லா முதுகை வளைச்சி பின்னாடி மேலே சீலிங்கை பாருங்கள். ஸ்டே தர். 1, 2, 3, 4. வெரி குட். 5, 6, 7, 8, 9. மேலே சீலிங்கை பாருங்கள். நல்லா கழுத்தை நல்லா திருப்பி மேலே பாருங்கள். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரிலாக்ஸ். வெரி குட், வெரி குட். ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ கையை உள்ள வச்சுக்கோங்க தொடைக்குள்ள. சரள ஷலபாசனம் நம்ம பண்ண போகிறது. சரள கைகளை வந்து இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. கால் ரெண்டும் ஒட்டி இருக்கட்டும். இப்போ ரைட் லெக்கை மேலே தூக்கிட்டு லெஃப்ட் லெக்கை இந்த மாதிரி கொண்டு வாங்க. பாடி நேராக இருக்கணும், சைடாக இப்படி வந்துடக்கூடாது. சரிங்களா? பாடி நேராக இருக்கணும். முட்டிக்கு கீழே உங்கள் காலை வைங்க, தூக்குங்க. டோஸ் பாயிண்டிங் அவுட்வர்ட். ஸ்டே தர். 1, 2, 3, 4, 5. வெரி குட். 6, 7, 8, 9, 10, 11. சூப்பர். 13, 14. அம்மா தூக்குங்க, தூக்குங்க. 15, 16, 17, 18, 19, 20. இந்த மாதிரி வைங்க. சரியா? ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, இப்போ இன்னொரு கால். லெஃப்ட் லெக்கை தூக்குங்க, தூக்கி ரைட் லெக்கை கீழே வைங்க. கால் நேராக இருக்கணும், உடம்பு நேராக இருக்கணும், சைடாக போயிடக்கூடாது. சரியா? நேராக இருக்கணும். ஓகே, வெரி குட். சுதா மேம், இன்னும் கால் கீழே வரணும். சுதா மேம், கீழே கால் கீழே கீழே வரணும். கால் சைடில் வச்சுருக்கீங்க. ஓகே, 1, 2. ரேவதி மேம், நீங்களும் சைடில் வச்சுருக்கீங்க. அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள், இளங்கை மேம் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி வைங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. இப்படி ரிலாக்ஸ். இங்கே பாருங்கள், கால் நிறைய பேருக்கு இப்படி இருக்குது, நேராக இருக்கணும். கால் நேராக இருக்கணும், கீழே இருக்கணும். ஓகே ஃபைன். இப்போ காலை அகலமாக அப்பார்ட் பண்ணிக்கோங்க. மேட் அளவுக்கு காலை அகலமாக வச்சுங்க. மடக்கி ஹீலை பிடிங்க. சரி, ஆங்கிளை பிடிங்க. வாங்க 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 உமாபதி சார், ரெடியா? ஷாலினி கொஞ்சம் சீரியஸாக பண்ணுங்க. இனேல், லிஃப்ட், லிஃப்ட். தலையை தூக்காதீங்க. ஃபஸ்ட்டு தலையை தூக்காமல் இந்த மாதிரி உங்களோட தைஸை மட்டும் மேலே தூக்குங்க. தூக்குங்க, தைஸை மட்டும் மேலே தூக்குங்க. இப்போது உங்களோட அப்பர் பாடியை தூக்குங்க. தூக்குங்க. 1, 2. வெரி குட். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரிலாக்ஸ். ரொம்ப டைட்டாக இருக்குது சார், அப்புறம் ஏதாவது ஆகிடும். ரிலாக்ஸ். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். அதுதான் சார் ப்ராக்டிஸ். வெரி குட், சூப்பர். ஓகே, இப்போ திருப்பி போடுங்க. தோசையை திருப்பி போடுங்க. இப்போ இப்படி இருக்கா தோசை. திருப்பி போடணும். எப்படி போடணும்னா இப்படியே போட்டணும். எழுந்து இப்படி இருக்கா சார் தோசை. திருப்பி போடணும்னா இப்படி போட்டணும். திருப்பி அது அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, இப்போ கையை வந்து இப்படி வச்சுங்க தொடைக்கு பக்கத்தில். சரியா?
வச்சுட்டு கால் ரெண்டும் ஒன்றா இருக்கட்டும். கைகள் வந்து கீழே மேட்டில் இருக்கட்டும், உள்ளங்கை. ஓகே, ஹினேல் லிஃப்ட். இந்த மாதிரி காலை 90 டிகிரி தூக்குங்க. 90 டிகிரி தூக்குங்க. கால்கள் விரல்கள் உங்களை பார்த்தா மாதிரி இருக்கட்டும். ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க, காலை ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க. கரெக்ட். யா, ஸ்டே தேர். 1 2 3 4 5. சார் இடுப்பை தூக்காதீங்க. அஸ்வின் சார் இடுப்பை கீழே வைங்க. இன்னும் கீழே வைங்க. இன்னும் கீழே வச்சுருங்க. கால் மட்டும்தான் மேலே இருக்கணும். 11 12 13 14 15 16 17 18 19. எக்ஸேல், ரிலாக்ஸ். வெரி குட். நீ பண்ணலையாடா? டைட்டாக போட்டுனுவாடா. ஒரு வருஷமாக யோகா கிளாஸ் வேறு. சரி, ஓகே, ஃபைன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பண்ண போகிறது விபரீத காரணி முத்ரா. விபரீத காரணி முத்ரா. இப்போ இங்கே பாருங்கள், இப்படி பண்ணால் சர்வாங்காசனா. இது நமக்கு தெரியும். இப்படி பண்ணால் சர்வாங்காசனா இல்லையா? இது சர்வாங்காசனா. இப்போ நம்ம போடுறது விபரீத காரணி. இங்கே பாருங்கள், இப்படி வந்துட்டு இப்படி வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்படி இங்கே பாருங்கள், மேலே கால்லேருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு லைனு. ஓகே, நேராக இருக்கா? இடுப்புலேருந்து கிராஸில் இருக்கா? இந்த மாதிரி வச்சுட்டு மூச்சை இழுத்து நம்மளோட ஆனஸ் ரீஜன், மலம் போகிற இடத்த மூச்சை இழுத்து கண்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஒரு 10 கவுண்ட் ஹோல்ட் பண்ணணும். மூச்சை வெளியே விடக்கூடாது, உள்ளே விடக்கூடாது. அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணணும். ரெடியா? ஓகே. ஆமாம். ஓகே, ரெடி? காலை தூக்க முடியாதுங்க, பிடிக்க முடியாதுங்க. முடிஞ்சாலும் காலை தூக்க ட்ரை பண்ணலாம். இல்லை அந்த செவரு மேலே வச்சுக்கோங்க. ரெடியா? இடுப்புக்கு கீழே கை வரணும், அவ்வளோதான் சார். அதுக்கு தரையிலே வச்சுட்டு வைக்கக்கூடாது சார், மேலே தூக்கணும். ஓகே, இன்னேல் லிஃப்ட். வெரி குட். இளங்கை மேம், ட்ரை. சூப்பர் மேம். ஸ்டே தர். சூப்பர். காலை நேரம் நீட்டுறா, காலை நேரம் நீட்டு. 1 2 3. பிரகல்யா, வெரி குட். கால் கொஞ்சம் நேராக எட்டுவாங்க. நேராக. இளங்கை மேம், காலை நேராக எட்டுவாங்க. பின்னாடி வந்துச்சு பாருங்க. சுதா மேம், காலை நேராக எடுத்துட்டு வாங்க. ஷர்மிளா, குட். இன்னும் கொஞ்சம் நேராக வரணும் கால். வெரி குட். 1 2. இப்போ மூச்சை இழுத்து ஆனஸ்தீசியா கண்ட்ராக்ட் பண்ணுங்க. 1 2. ஹோல்ட் யுவர் பிரெத். 3 4 5 6 7 8 9. எக்ஸேல், ரிலாக்ஸ். பொறுமையா வாங்க. இப்போ நம்ம பண்ணுற பயிற்சி பவன முக்தாசனா. சரி, விபரீத காரணி முத்ரா. ஓகே, விபரீத காரணி இல்லை. ஓகே ஃபைன். இப்போ லம்பார் ஸ்ட்ரெச். இப்படி கையை வச்சுட்டு கைகள் வந்து உள்ள கை வந்து இப்படி இருக்கட்டும். இப்படி பண்ணுங்க. 1 2 3 4. அது சான்ஸ்கிரிட் நேம் சார். அது 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, குட். ஓகே, இப்போ ராக்கிங் அண்ட் ரோலிங் பண்ணுங்க. ராக்கிங் அண்ட் ரோலிங் இந்த மாதிரி. இது வந்து ராக்கிங் பண்ணுறவங்க நல்லா கவனிங்க. சீனியர்ஸ்லாம் ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி வச்சுட்டு பண்ணுங்கள். பாடியை நல்லா க்ரன்ச் பண்ணிவிட்டு பண்ணணும். இங்கே பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஹீல் வந்து இப்படி இருக்கணும். சரிங்களா? ஹீல் எங்கே இருக்குது? பட்டக்ஸ் கிட்ட இருக்குது. இப்படி வச்சுட்டு பண்ணணும். அப்படி பாடியை தூக்க முடியாதவங்க காலை நீங்கள் முன்னாடி வைக்க ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஈஸியாக இருக்கும். இப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும். காலை இப்படி கொண்டு வர கஷ்டமாக இருக்கும். நம்ம இப்படி கொண்டு வந்து பண்ணாதான் உடம்பு என்ன ஆகும்? லேசாகும், வயிறு நல்லா உள்ளே போகும். இங்கே பாருங்கள். ஓகே, ட்ரை 10 ரவுண்ட்ஸ். 1 2. ட்ரை பண்ணுங்க. 3 4 5 6. வெரி குட். 7 8 9 10. வெரி குட். ரிலாக்ஸ். இப்போ ரோலிங்ன்றது அதே மாதிரி தான். இப்படி பிடிச்சிட்டு இப்படி வந்துட்டு திருப்பியும் பாடியை தூக்கி இப்படி யா, do rolling. Yeah, start. 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10. வெரி குட். படுத்துக்குங்க. ஷவாஸ்னால ஒரு 2 minutes ரிலாக்ஸேஷன். யா, கால்களை அகலமாக வச்சுக்கோங்க. கைகளை உடம்ப தள்ளி, கொஞ்சம் உடம்ப தள்ளி வச்சுக்கோங்க. பண்ணுங்க சார். பண்ணல மோரம் இருந்தால் பண்ணிவிடுங்க சார். குறை வைக்க வேணாம். பண்ணு. அது பண்ணலாம் தான் சார் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்குது, டைம் ஆகிடும். அதனால் ஐ ஸ்கிப். எனக்கும் மைண்டில் வந்தது. ஓகே, இப்போ மூச்சை இழுத்து வயிறை பெருசாக்குங்க, மூச்சை விட்டு வயிறை சிறுசாக்குங்க. வயிறு சுவாச பயிற்சி. எப்பொழுதெல்லாம் வயிறு சுவாச பயிற்சி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் லாங் ரனில் நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். மூச்சை இழுத்து வயிறை பெருசாக்குங்க, மூச்சை வெளியே விட்டு வயிறை சிறுசாக்குங்க. வயிறு சுவாச பயிற்சி. இந்த மாதிரி நல்ல ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை வந்து நல்ல சிறப்பான முறையில் கிடைக்கும். நம்ம டே டு டே ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் மேக்ஸிமம் நம்ம ஷாலோ பிரெத் தான் பண்ணுறோம். நம்மளோட மூச்சு வந்து உள்ளே போயிட்டு சரியான முறையில் வெளியே வர்றதே கிடையாது. இந்த மாதிரி யோகா ப்ராக்டிஸ் செய்யும்பொழுது கிடைக்கிற வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ். Akara chanting. Inhale deeply. Chant Akara. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். குட். இப்போ காலை ஒன்றா சேர்த்துருங்க. கைகளை தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு நல்லா கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அஸ்வின் சார் இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள். இந்த மாதிரி கையை வந்து இப்படி எடுத்துன்னு போயிட்டு, தெரியுதா? மற்றவங்களாம் எழுந்துருங்க, மற்றவங்களாம் எழுந்துருங்க. இப்படி நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணு. ஓகே, காலை அந்த மாதிரி முன்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ரிலாக்ஸ். வந்துருங்க. வாங்க 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 வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. படுத்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா படுக்க முடியல. ஓகே, நான் வில் டூ கபாலபாத்தி. சரியா? கபாலபாத்தி. கபாலபாத்தி தெரியும் இல்லையா? ஸ்டார்ட். சாருக்கு மட்டும் சொல்லிடுறாரு, மற்றவங்களாம் கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டார்ட் கபாலபாத்தி. சார் கையை எப்படி வச்சுக்கோங்க, மற்றவங்களாம் கண்டினியூ பண்ணுங்கப்பா. கையை எப்படி வச்சுங்க, சின்முத்திரையில் வச்சுக்கோங்க. இப்போ கண்டினியூ பண்ணுறா. ஓகே, இன்ஹேல். சார் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் சார், நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணலாம். பாருங்கள். இன்ஹேல், ஒரே ஒரு தடவை தான் மூச்சை இழுக்கணும். அதுக்கப்புறம் மூச்சை எக்ஸேல் பண்ணணும். எப்படின்னா சரிங்களா? எக்ஸேல் இன் த சென்ஸ் ஒரு தடையும் மூச்சை இழுத்து எக்ஸேல் பண்ணக்கூடாது. நமக்கு எப்படி ஒரு புரிதல் இருக்குன்னா, எக்ஸேல் வந்து மூச்சை இழுத்தா தான் எக்ஸேல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கும். எப்பயுமே நம்ம பாடிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படி இல்லாமல் ஒன்லி வி ஹாவ் டு டூ எக்ஸலேஷன். இன்ஹலேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் மூச்சு. நம்ம மூச்சை இழுக்கணும்னு அவசியம் இல்லை. பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 ரவுண்ட் மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 1, 2 அந்த மாதிரி 10 ரவுண்ட் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி 10 ரவுண்ட் போதும். ரிலாக்ஸ். மற்றவங்களாம் ரிலாக்ஸ். மற்றவங்க எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். அப்படியே மூச்சை கவனிங்க, அப்படியே மூச்சை கவனிங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, போதும் சார், போதும் போதும். ரிலாக்ஸ். போக போக உங்களுக்கு வந்துடும் சார். சரிங்களா? நோ வரிஸ். ஓகே, இப்போ எல்லாம் மேலே எழுந்துருங்க. நம்ம இப்போ உடியான பந்தா பண்ணலாம். உடியான பந்தா நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? உடியான பந்தா. ஓகே. உடியானா.
உடியானா வயிறு பகுதி, பந்தானா லாக். ஓகே, இப்போ இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இப்போ இங்கே பாருங்கள் என்னோட வயிறு பகுதி. இப்போ மூச்சை உள்ளே இழுத்து வயிறு உள்ளே போகணும். மூச்சு இப்போ நார்மலாக வயிறு இப்படி இருக்கு பாருங்கள், நார்மலாக வயிறு இப்படி இருக்கா. இப்போ மூச்சை வெளியே தர்றேன், வயிறு உள்ளே போகணும். சரியா? ஓகே, வயிறு எப்படி போனோன்னா இந்த ரிப் கேஸ் இருக்குல்ல, ரிப் கேஸ் உள்ளே போகணும். தெரியுதா சார்? ரிப் கேஸு உள்ளே இப்படி போகணும், வயிறு போல் இப்படி வச்சுக்கங்க. இது உட்கார்ந்து பண்ணலாம், நின்றுட்டு பண்ணால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பெனிஃபிட். வேணாம் நின்று கை வாங்க 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 சார். ஓகே, இப்போ வாயை திறங்க, வாயை திறந்து வாயில் எக்ஸேல் பண்ணுங்க, சவுண்டு வரட்டும். வயிறு உள்ளே தள்ளிக்குங்க, வயிறை உள்ளே தள்ளிடுங்க. வாயை மூடிட்டு சின்ன எடுத்து வந்து செஸ்ட்டில் வைங்க, அவ்வளோதான். லாக் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சு காற்று வெளியே போகக்கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது. ஸ்டே தர். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மேலே எழுந்துருங்க. வெரி குட். ஃபீல் பண்ண முடியுதா? வயிறு உள்ளே போதா? யாராருக்கெல்லாம் எனக்கு வயிறு உள்ளே போகல சார் அப்படின்றது போதா? எல்லாருக்கும் போகுது. வெரி குட். இப்போ 20 கவுண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 10 கவுண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ், இப்போ 20 செகண்ட்ஸ். கண்டினியூஸாக 20. கரெக்ட். ஓகே, வாங்க 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 வாங்க, கம்மன் கம்மன். கை எப்படி வச்சுங்க சார், இப்படி திரும்பிங்க. ஏன் சார் செவுத்து வரும்? வாங்க வாங்க வாங்க, டைம் ஆகுது. வாயை தருங்க. வாயை மூடிக்குங்க. வயிறு உள்ளே போனோம், சின்ன எடுத்து வந்து செஸ்ட்டில் வைங்க. கண்ணை மூடிக்குங்க. மூச்சு வெளியும் போகக்கூடாது, உள்ளேயும் போகக்கூடாது. அப்படியே இருங்க. வயிறை கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். சூப்பர், வெரி குட். இந்த மாதிரி பண்ணால் வயிறும் கம்மியாகும், வயிறும் உள்ளே போகும். இது எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம். வீட்டில் இருக்கும்போது, சும்மா இருக்கும்போது கூட பண்ணலாம். ஒரே ஒரு இது வெறும் வயிற்றில் பண்ணோம். நல்லா ஃபுல்லாக பிரியாணி கட்டிட்டு பண்ணக்கூடாது, வெளியே வந்துடும். அப்படி பண்ணால் வெளியே வந்துடும். சரியா? ஓகே. ஓகே. இப்போ அக்னி சாரா இன்னொரு செட் பண்ணலாமா? ஓகே சார், வாங்க. இன்னொரு செட்டு சார் விரும்பி கேட்குறாரு, பண்ணலாம். வாங்க, இப்படி கை வச்சுக்கங்க. வாயை தருங்க, எக்ஸேல் பண்ணுங்க, வயிறை உள்ள தள்ளுங்க. வாயை மூடிட்டு சின்ன எடுத்து வந்து செஸ்ட்டில் வைங்க. 1 ஹோல்ட் யுவர் பிரெத். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். சூப்பர், வெரி குட். இப்போ நம்ம மசில்ஸ் ட்ரைன் ஆகும். நம்ம மசில்ஸ் வந்து வெரி இன்டெலிஜென்ட். ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்டா அதை அப்படியே திருப்பி திருப்பி பண்ணோம். ஓகே, ஃபைன். ஓகே, இது நம்ம சின்ன வயசுலாம் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? வயிற்று உள்ளே தள்ளுறது, வயிற்று இப்படி ஆட்டுறது, இதெல்லாம் பண்ணியிருப்போம், சின்ன வயசில் பண்ணியிருப்போம். இப்போ அதெல்லாம் மறந்துட்டோம். ஓகே, இப்போ அக்னி சாரா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வயிறை நல்லா உள்ளே ஹோல்ட் பண்ணிவிட்டு சேம் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஹோல்டிங்கில் ஃப்ளாப் பண்ணோம். சூப்பரா, வெரி குட் வெரி குட். ஐ ப்ரௌட் ஆஃப் யூ. ஓகே, வாங்க, எப்படி வாங்க வாங்க சார். சேம் சார், எல்லாமே சேம் சார். வயிறை உள்ளே தள்ளிட்டு ஹோல்டிங்லே வயிறு அசைக்கணும் சார். மூச்சு வெளியே வரக்கூடாது, உள்ளே போகக்கூடாது. ஹோல்டிங்லே மூச்சு அசைக்கலாம் முடியும். வாங்க. கரெக்ட். யோகாவுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள். வாங்க வாங்க வாங்க. ஹலோ, நாலுலேருந்து உங்கள் பிளேஸை மாற்றுறேன். நீ அந்த லாஸ்ட்டு போ, பிரகலி அந்த லாஸ்ட். பக்கத்தில் நிற்கக்கூடாது. வாய் தருங்க. வாய் திறந்து எக்ஸேல். வாயை முடிக்குங்க, சின்ன வச்சுக்கோங்க. இப்போ வயிறு உள்ளே இருக்கா, ஹோல்டிங்லேயே வயிறு அசைக்க ட்ரை பண்ணுங்கள், ஃப்ளாப் பண்ண ட்ரை பண்ணுங்கள், முடியும். 1 உங்கள் கான்சன்ட்ரேஷனை அங்கே எடுத்துன்னு போங்க. 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். வெரி குட். எப்படி இருக்கு? முடியுதா? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இன்னொரு ரவுண்ட் பண்ணிடலாமா? இன்னொரு ரவுண்டு. சாருக்கு ரவுண்டுன்னா வேறு ஞாபகம் வரும். வாங்க. ஓகே, வாயை திறந்து எக்ஸேல். வயிறு உள்ளே போகட்டும். சின்ன எடுத்து வந்து செஸ்ட்டில் லாக் பண்ணிங்க. இப்போ ஹோல்டிங்லேயே வந்து வயிறு அசைக்க ட்ரை பண்ணுங்கள். 1 2 3 4 5
6 7 8 9 10. ரிலாக்ஸ். போதும். கீழே உட்காந்துரு. கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், லைட்டாக மைல்டு பெயின் இருக்கும். இப்போ அது சரி பண்ண. கால்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பண்ண பயிற்சிக்கும் காலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் கால் வலிக்குது? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். முட்டியில் ஃபுல் எனர்ஜி போட்டு. சரி சரி. ஓகே. இப்போ கைகளை சின்முத்திரையில் வச்சுக்கோங்க. கைகளை இந்த மாதிரி சின்முத்திரையில் வச்சுக்கோங்க. ஓகே. இப்படியே முட்டியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வயிறு சுவாச பயிற்சி. நம்மளோட வயிறு இப்போ நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். அதை ரிலாக்ஸ் பண்ணனா வயிறு சுவாச பயிற்சி பண்ணால் ரிலாக்ஸ்ட் ஆகிடும். ஓகே. வச்சுட்டு மூச்சை இழுங்க பொறுமையாக. இந்த மாதிரி இழுத்து வயிறு பெருசாக வரணும். ஓகே. மூச்சை விடும்போது வயிறு உள்ள போகணும். கண்டினியூ. உங்களுடைய கவனத்தை வயிற்றின் மீது வைங்க. சின்சியராக பண்ணுங்க. ஓகே. இப்படி இன்னொரு இதுவா சார்? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்கிறேன். சொல்கிறேன் சார். இது முடிச்சிட்டோன்னே சொல்லிடுறேன். கண்டிப்பாக சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்ட். இப்படி ஒன்றும் இல்லைடா. இப்படி வச்சுட்டு மூச்சை இழு, வயிறை பெருசாக்கு. மூச்சு உள்ள போனோன்னே வயிறு. நம்ம தினமும் பண்ணுறது தான். ஒரு கை இப்படி வச்சுக்கோ. ஒரு கையை இப்படி வச்சுட்டு மூச்சு உள்ளே கை மேலே வர்றதை ஃபீல் பண்ண. மூச்சு உள்ளே போனோடனே கை உள்ளே போகிறத ஃபீல் பண்ண. அவ்வளோதான். மூச்சு உள்ளே போகும்பொழுது வயிறு பெருசாகணும். பலூனாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்களோட வயிற்றை வந்து பலூனுக்குள்ளே காற்று போச்சு அப்படின்னாக்கா பலூன் பெருசாகுது. பலூன்லேருந்து காற்று வெளியே வரும்போது பலூன் உள்ளே போகுது அப்படின்னு இமேஜின், விஷுவலைஸ். Focus on your abdomen muscles. தொடர்ந்து செய்யுங்க. பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. மிக முக்கியமான ஒரு பயிற்சி வயிறு சுவாச பயிற்சி. நம்ம அது வீட்டில் இருக்கும் போது கூட எப்பப்பெல்லாம் நம்ம மைண்டு ரொம்ப அஜிடேட்டடாக இருக்குதோ நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணலாம். இல்லைனா இந்த பிராணாயாமம், இந்த மூச்சு பயிற்சியும் பண்ணலாம். நாடி சுத்தி பிராணாயாமான்னு சொல்லுவாங்க, இது மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே. இப்போ ரிலாக்ஸ்ட் ஆகிடுச்சா மசில்ஸு? உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து 5ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். ஓகே. பிராணாயாமா கிளாஸ், ஃப்ரீ கிளாஸ். எவ்ரிடே நைட்டு 7:10க்கு லிங்க் ஓப்பன் ஆகும். கிளாஸ் ஓப்பன் ஆகும். ஆன்லைனிலும் கலந்துக்கலாம், இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். 7:10லேருந்து 7:40 30 minutes ஒன்லி பிராணாயாமா தான். ஆசனாஸ்லாம் கிடையாது. வருவோம், பிராணாயாமா பண்ணுவோம். அந்த பிராணாயாமாவில் சூரிய நமஸ்காரம் இல்லை. சூரிய நமஸ்காரம் இல்லை. ஒன்லி பிராணாயாமா தான். ஓகேவா? அதில் வந்து கபாலபாத்தி இருக்கும், கூலிங் பிராணாயாமா இருக்கும், பஸ்ரிகா இருக்கும், நாடி சுத்தி பிராணாயாமா இருக்கும், எல்லாம். அப்புறம் ஷீத்லி, ஷீத்காரி, உஜ்ஜயி பிராணாயாமா, ஃபைனலாக நாடி சுத்தி. ஃபைனலாக நாடான சந்தனம். கீழே படுத்துட்டு அக்காரா உக்காரா மக்காரா சொல்லுவோம் இல்லையா, அது இதை தான் பண்ண போகிறோம். இதில் வந்து நாடி சுத்தியில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு பிகினராக வந்தால் எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்மளோட ப்ராக்டிஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, சிம்பிளாக இருந்து அட்வான்ஸ் எப்படி போகிறதுன்றத டே பை டே ஒரு நாளும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போவோம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது அதோட டிஃப்ரென்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் ஒரு லெக்சர் மாதிரி, பிராணாயாமனா என்ன, அதோட பெனிஃபிட், ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதோட பெனிஃபிட் தெரிஞ்சு பண்ணால் என்ன, ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன நடக்கும், வி மே என்ஜாய். ஓகே. பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு பண்ணாலும் அதோட பெனிஃபிட் கிடைக்கும், பெனிஃபிட் தெரிஞ்சு பண்ணாட்டாலும் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் அது எதுக்காக பண்ணுறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ஜாய் பண்ணி பண்ணுவோம்.
அதுதான் டிஃப்ரென்ஸ். எந்த ஒரு விஷயமே, எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் இந்த வேலையை செய்யறதுனால என்ன பெனிஃபிட் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம், இன்வால்மெண்ட் கிடைக்கும். அதுக்கு தான். அதனால் ஃபஸ்ட்டு டே வந்து மோர் லைக்லி வுட் பி லெக்சர். அந்த பிராணாயாமை பற்றி ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஏது, என்னென்ன பிராணாஸ் இருக்குது உடம்புல, உபபிராணான்னு என்ன, முக்கிய பிராணானா என்ன, அதோட பணிகள் என்ன, ஏன் செய்யணும், பிராணாயாமம். செகண்ட் டேஸ்லேருந்து நம்ம ப்ராக்டிஸ். ட்ரை டு அட்டெண்ட் த கிளாஸ். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதை ட்ரை பண்ணுங்கள். பிராணாயாமம் பண்ணுறதுனால நம்மளோட வைட்டல் எனர்ஜியும் இம்ப்ரூவ் ஆகும், மைண்டும் காம் டவுன் ஆகும். ஓகே, ஒரு 5 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா 6ஆவது நாள் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஓகே, உடலில் நிறைய மாற்றங்கள் வரும், மைண்டில் நல்ல ஒரு மாற்றங்கள். ஓகே, அவ்வளோதான். இதுதான் சார் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோகா செஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யோகா செஷன் 90 மினிட்ஸ் வைக்கணும். 90 மினிட்ஸ். ஓகேங்களா? ஒரு 40 to 50 மினிட்ஸ் ஆசனாஸ் மட்டுமே இருக்கணும். மீதி ஒரு 30 மினிட்ஸ் பிராணாயாமம் மட்டுமே இருக்கணும். ஆனால் இப்போ 90 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யாருக்கும் பொறுமை கிடையாது. 1 ஹவர்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், கிளாக்கை பார்த்துன்னே இருக்கோம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணோம் அப்படின்னாக்கா தான் நமக்கு நல்ல ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். ஆசனாஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அந்த மாதிரி பிராணாயாமாவுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்காக தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது, ஏன் நம்ம பிராணாயாமா செஷன் மட்டும் தனியாக வைக்கக்கூடாது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லியும் கிளாஸில் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நாடி சுற்றியே 3 நிமிஷம் தான் பண்ணுறோம். அந்த 3 நிமிஷமே நம்மள நிறைய பேர் கை வலிக்குது, முதுகு வலிக்குது, உட்கார முடியல. ஸோ இது ஒரு நமக்கு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஒரு 15-20 மினிட்ஸ் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 15 மினிட்ஸ் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கும் ஒரு நம்மளோட உடம்பை நம்ம கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரதுக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ ட்ரை டு அட்டன். ஆன்லைனில் அட்டன் பண்ணலாம், ஆஃப்லைனில் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, வில் கம்ப்ளீட் த செஷன். கையை சின்முத்திரை வச்சுங்க. 1 round of Omkar, 3 Shantis. Inhale deeply, chant Omkara. Shanti, Shanti, Shanti. Rub your hands. Gently massage your head. தேங்க்யூ ஸோ மச். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும். நன்றிகள், வாழ்த்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வரேன் 8:30க்கு நந்தா, 8:30க்கு கிளாஸு. 8:30க்கு வரீங்களா? இப்போ இங்கே வெயிட் பண்ணுறீங்களா? வீட்டுக்கு போயிட்டு வாங்க. 8:30க்கு வந்துடுங்க. ஓகே, வரேன்.